பிரைஸ் விடுவாடு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஓரிடத்தின் கடைசி நாட்களுக்குள்ளாக வந்திருக்கிறோம். பிலிப்பியர் 4:5 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்வதை கவனிங்களேன். உங்கள் சாந்த குணம் எல்லாருக்கும் தெரிந்திருப்பதாக கர்த்தர் சமீபமா இருக்கிறார். நம்முடைய சாந்த குணத்தை இந்த வருடம் முழுவதிலும் நாம் எவ்வளோ பேருக்கு தெரியப்படுத்தணும்? எவ்வளோ பேரிடம் சாந்தத்தோடு பொறுமையோடு நாம் இருந்தோம்? இல்லை கோபத்தோடு சண்டையிடுகிறவர்களாக இருந்தோமா? நீங்களே உங்களை நிதானிச்சு பாருங்களேன். தேவன் ஆபிரகாமை மெசொப்பொத்தேமியா நாட்டிலிருந்து அழைத்த போது, யோர்தானை கடந்து தேவனால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடத்துக்கு வந்தபோது லோத்தையும் தன்னோடு கூட கூட்டிக் கொண்டு வந்தார். அதற்கு அடுத்த அதிகாரத்தில் லோத்தினுடைய மெய்ப்பருக்கும் ஆபிரகாமுடைய மெய்ப்பருக்கும் வாக்குவாதம் வந்தபோது ஆபிரகாம் லோத்தை பார்த்து, உனக்கும் எனக்கும் உன்னுடைய மெய்ப்பருக்கும் நம்முடைய மெய்ப்பருக்கும் சண்டை வேண்டாம், நாம் சகோதரர் என்று சொன்னதாக ஆதியாகமம் 13:8 வாசிக்கிறோம்ல. லோத்தை பார்த்து, நீ எந்த பக்கம் போறதா இருந்தாலும் போப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு. யோசிச்சு பாருங்களேன். தேவன் ஆபிரகாமை மாத்திரம்தான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு அழைத்திருந்தார். ஆனால் லோத்து தன்னோடு கூட வருவதற்கு ஆபிரகாம் அனுமதித்ததாக நாம் பார்க்குறோம்ல. எவ்வளோ பெரிய பெருந்தன்மை! ஆபிரகாம் வயதில் மூத்தவராக இருந்தாலும் லோத்துவை பார்த்து சகோதரரே என்று சொல்லி அவருக்குரிய மரியாதை கொடுத்து, அவருக்கு ஒரு உரிமையை கொடுத்து, நீ எந்த பக்கம் போறியோ போப்பா என்று அனுமதித்ததாக நாம் வாசிக்கிறோம். ஆபிரகாமுடைய சாந்த குணம். மோசேயை குறித்து பார்க்கிறோம். மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாய் இருந்தான் என்று என்னாகமம் 12:3 வாசிக்கிறோம்ல. முன்பு கொலைகாரராய் இருந்தார். தேவன் அவருடைய சுபாவத்தையே மாற்றி சாந்த குணமுள்ளவராக பூமியில் உள்ள எல்லா மனிதரிலும் மிகுந்த சாந்த உள்ளவராக மாற்றி விட்டார்ல. நம்மளுடைய சாந்த குணம் எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறதா? சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். என்னுடைய வாயின் வார்த்தை, என்னுடைய இருதயத்தின் தியானங்கள் கர்த்தருக்கு முன்பாக பிரதியா இருக்கட்டும். கர்த்தருக்கு சித்தமான இன்னொரு வீடியோ பதிவில் நாம் சந்திப்போம். God bless you all. Thank you so much.